Hey, hi guys. Welcome to Delicious History. நூடுல்ஸ்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது மேகி தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சாரி அந்த மேகி இல்ல, இந்த மேகி. சுவையிலையும் சரி, சேல்ஸ்லயும் சரி, இதை அடிச்சுக்க வேற ஒரு ஃபுட் ஐட்டம் இல்லைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட மேகி நூடுல்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கெமிக்கல் இன்ஜினியரும் சயின்டிஸ்டுமான ஜூலியஸ் மேகி 1856 வருஷம் ஒரு மாவு மில்ல திறக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பெண்கள் 16 மணி நேரம் வேலைக்கு போறதால அவங்களுக்கு உணவு தயாரிக்க போதுமான நேரம் இல்லாம தவிச்சதை பார்த்த இவரு குறைந்த நேரத்துல சத்தான உணவை தயாரிப்பதற்கான ஆராய்ச்சியில ஈடுபட்டாரு. அது மூலமா கோதுமையிலிருந்து குளூட்டனை பிரிச்சு எடுப்பதற்கான முறையை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தயாரிக்க ஒரு முக்கிய பொருளா மாறுச்சு. லகிவ் மீல்ஸ்னு சொல்லப்படுற ஒரு உணவுப் பொருள் மேல இன்ஸ்பயர் ஆகி இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை 1884ல இந்த ஜூலியஸ் மேகி உருவாக்குறாரு. அதுக்கு தன் குடும்ப பெயரான மேகிங்கிற பேரையே வைக்கிறாரு. விற்பனைக்கு வந்த இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸோட சுவை மக்களை அதிகமா இருந்ததால மேகியோட சேல்ஸும் அதிக அளவுல ஏறிச்சு. அடுத்தடுத்த வருஷங்கள்ல இவங்களோட மற்ற தயாரிப்பான மேகி கியூப்ஸ், மேகி சாஸ், மேகி சூப்பும் மார்க்கெட்ல சேல்ஸுக்கு வந்துச்சு. அதுவும் மக்களால அதிக அளவுல வரவேற்கப்பட்டுச்சு. இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துக்காக மேகி நிறுவனம் 1897ல நெஸ்லே கூட இணைஞ்சாங்க. வெறும் பால் பொருட்களை மட்டுமே விற்பனை செஞ்சிட்டு இருந்த இந்த நெஸ்லே நிறுவனம் 2 நிமிஷத்துல தயாரிக்கப்படுங்கிற விளம்பரத்தின் மூலமா மேகிய உலக நாடுகள் முழுவதும் பரவ செஞ்சாங்க. முக்கியமா இந்தியாவில் மட்டுமே மற்ற நாடுகளை விட மேகி சேல்ஸ் அதிகமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா 75% மேகி பொருட்கள் இந்தியாவில தான் அதிகமா விற்பனையாகி இருக்கு. இப்படி மாச மளிகை லிஸ்ட்ல மறக்காம சேர்க்கப்படுற பொருளா மாறுற அளவுக்கு மேகி நம்ம நாட்டு மக்களால அதிகமா விரும்பப்பட்டுச்சு. ஆனா 2015ல FSSAI இந்த மேகியில சுவையை அதிகமாக்க அதுல ஈயம் கலக்கப்படுறதாகவும் மோனோசோடியம் குளூமேட்டோட அளவு அதிக அளவுல இருப்பதாகவும் சொல்லி மேகிய இந்தியா முழுக்க பேன் பண்றாங்க. நெஸ்லே நிறுவனம் நீதிமன்றங்கள்ல எதிர்த்து போராடி பல நாடுகள்ல உள்ள லேப்லையும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட லேப்லையும் சோதனை செய்யப்பட்டு மேகியில கலப்படம் எதுவும் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு 2018ல இந்தியா முழுவதும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. இந்த தடையினால மேகி சேல்ஸ் கொஞ்சம் அடிவாங்கினாலும் படிப்படியா இப்போ முன்ன இருந்ததை விட அதிக அளவுல சேல்ஸ் ஆகுது. உணவுத்துறையில சாதிக்கணுங்கிற இந்த ஜூலியஸ் மேகியோட விடாமுயற்சியும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வரணுங்கிற தன்னம்பிக்கையும் தான் பல வருஷங்கள் தாண்டியும் மேகி நிறுவனத்தை இப்படி நிலைச்சு நிற்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அண்ட் சேல்ஸில் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. என்னதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் 1000 பிராண்ட் வந்தாலும் நம்ம மனசில் நினச்சி நிற்கிறது என்னவோ மேகி தான். இதுபோல் நமக்கு பிடிச்ச பல உணவுப் பொருட்களோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டெலிஷியஸான ஹிஸ்ட்ரியில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.